Good morning, everyone. Myself, SK Vazia, final year students of Vinayaka Mission's Homeopathic Medical College and Hospital. My topic is on Angelman syndrome. Angelman syndrome. Angelman syndrome na பேர்லயே angel man இருக்கு means always smiley and cute இருப்பாங்க because always laughing இருக்கனால angel man syndrome னு சொல்றாங்க. It was introduced by Harry Angelman in 1965. என்னன்னா first அவர் வந்து நிறைய குட்டி 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 பசங்களா சுத்திட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மென்டலா டிசபிலிட்டியா இருந்தாங்களா சரி என்னன்னு பார்த்தாதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஏஞ்சல் மேன் சிண்ட்ரோம்னு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியால தான் ஏஞ்சல் மேன் சிண்ட்ரோம் வந்து காஸ் ஆகும். இட் இஸ் அ நியூரோஜெனிக் டிசார்டர். இட் இஸ் ஆல்சோ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீனோமிக் இம்ப்ரிண்டிங். இது என்னன்னா ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் என்னன்னா நமக்கு நார்மலா குரோமோசோம்ஸ் வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். 22 வந்து அல்லோசோம்ஸ் அண்ட் 1 பேர் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம். இந்த குரோமோசோம் நம்பர் 15ல என்ன ஆகும்னா ஜீன் வந்து சரியா எக்ஸ்பிரஸ் ஆகாமலையோ இல்ல ஓவர்லாப் பண்றதோ டிலீஷனோ மியூச்சுவேஷன் ஏதோ நடக்கும் போதுதான் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் கிராஸ் ஆகுது. குரோமோசோம் நம்பர் 15ல UBE3A ஜீன் வந்து அதோட அதோட ஒர்க் வந்து ப்ராப்பரா பண்ணாம இல்ல லேக் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னாலயோ இந்த ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் வந்து காஸ் ஆகுது. தென் வந்து இந்த சில்ட்ரன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஆல்வேஸ் ஹாப்பியா லாஃபிங்கா இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு வந்து நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. இதுக்கு மெயினா 4 மெக்கானிசம் நடக்கும். ஃபர்ஸ்ட்லி வந்து டிலீஷன், செகண்ட்லி மியூட்டேஷன், thirdly paternal uniparental diasomy and lastly genomic imprinting. First deletion, by the name itself deletion of some part or any absence or overlap of a genetic material causes Angelman syndrome. And secondly mutation of a gene. இனி குரோமோசோம் 15ல ஏதாச்சும் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அந்த லாங் ஆர்ம்ல ஏதாச்சும் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் காஸ் ஆகும். அண்ட் thirdly paternal uniparental diasomy. By the name itself paternalனா father, then unina single and diasomy. Paternal uniparental diasomy na there is a presence of 2 father chromosomes and absence of mother chromosome which leads to Angelman syndrome. And lastly genomic imprinting. Genomic imprinting is nothing but மாம்க்கு அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓஜோனிசிஸ் ப்ராசஸ்னால ஓவம் ரிலீஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா பை பர்த்தாவே மாம்க்கு வந்து அந்த எக்ல வந்து குரோமோசோம் டிஃபெக்ட் இருக்கறனால அந்த பேபி அந்த மாதிரி பிறக்கறனால ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஃபைனலி எப்படின்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படின்னா மெயினா வந்து மென்டலி ரொம்ப டிசபிளா இருப்பாங்க. அவங்களால செல்ஃபா திங்க் பண்ண முடியாது, செல்ஃபா கேர் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் அ நியூரலாஜிக்கல் டிசார்டர். செகண்ட்லி அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்களால ப்ராப்பரா தூங்கவே முடியாது ஏன்னா தே ஆர் வெரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி. And thirdly அவங்களுக்கு ஸ்பீச் ட்ரபிள் இருக்கும். தென் அட்டாக்சியா இருக்கும். அட்டாக்சியானா இன்கோஆர்டினேஷன் ஆஃப் மூவ்மெண்ட். தீஸ் ஆர் த பிரைமரி சிம்டம்ஸ் ஆஃப் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். அடிஷனல் சிம்டம் என்னன்னா தே ஆர் மைக்ரோசெபாலிக் சில்ட்ரன், தே ஹேவ் அ வெரி ஸ்மால் ஹெட்டட் சில்ட்ரன் அண்ட் அதனால அவங்களுக்கு வந்து மென்டலி வேற ரிட்டார்டடா இருப்பாங்களா அதனால அவங்களுக்கு டங் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆல்வேஸ் ப்ரொட்யூடாவே இருப்பாங்க. தென் தே ஹேவ் அ ஜா வந்து ரொம்ப லார்ஜ் ஜாவா இருக்கும். இதெல்லாம் தான் பிரைமரி சிம்டம்ஸ். தென் அவங்களுக்கு வந்து சீஷஸ் அடிக்கடி அஃபெக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா டெவலப் ஆகும். டிலே இன் டெவலப்மெண்ட் இன் மைல் ஸ்டோன்ஸ். Then sleep disorders இருக்கும். These are the symptoms of Angelman syndrome. These are not diagnosed when they are in embryo. They are diagnosed after the childbirth. 6 to 12 ஏஜ் இருக்கும்போது அந்த பேபிக்கு ஏஜ் இருக்கும்போது தான் நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும். மெயினா 4 டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் மெத்திலேஷன் டெஸ்ட். மெத்திலேஷன் டெஸ்ட் ஒன்றும் இல்லை, குரோமோசோம் 15ல அந்த ஜீன் வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, அந்த ப்ராப்பரா வந்து அதோட ஃபியூஷன் வந்து ப்ராப்பரா நடந்திருக்கா இல்லையா பாக்கிறது தான் மெத்திலேஷன் டெஸ்ட். செகண்ட்லி வந்து FISH15 டெஸ்ட், நத்திங் பட் ஃப்ளோரசன்ட் இன் சிட்டு ஹைபிரிடைசேஷன். இது என்னன்னா ஏதாச்சும் மைக்ரோ டிலீஷன் வந்து அதோட குரோமோசோம்ல நடந்திருக்கா இல்லையா, அப்படி நடந்துருச்சுன்னா ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் வந்து பாசிட்டிவா இருக்கும். thirdly வந்து DNA marker analysis. It is a specific test for paternal uniparental diasomy. இந்த டிசார்டர் இருக்கான்ட்டு ஸ்பெசிஃபிக்கா பாக்குற டெஸ்ட் தான் DNA marker analysis. And lastly polysomnography. Polysomnography is nothing but to confirm that if a patient have a Angelman syndrome on the basis of sleep disorder, whether the children had a proper sleep or not, blood supply proper brain க்கு போகுதா இல்லையா, heart rate எவ்வளவு இருக்கு எல்லாமே பாக்குறது தான் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம்ல வந்து பாலிசோம்னோகிராஃபி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி நான் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்றேன்னா ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம் இட் cannot be cured but can be treatable. ஹோமியோபதி மேனேஜ்மெண்ட்னால நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். by the basis of specific symptoms there are lots of drug to treat this disorder. மெயின்லி நான் வந்து
Etusa, agaricus, barrett and helleborus. These were specifically CNS systemல ரொம்ப நல்லா work ஆகும். Then growth development க்கு நல்லா help ஆகும். Speech க்கு, thinking, the confusion, all those problems வந்து நம்ம homeopathic medicine கொடுத்து நம்ம treat பண்ணிக்கலாம். And thank you.